வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ரெபல் மூன் அப்படின்ற படத்தோட பார்ட் 2 ஓட ரிவ்யூ. இந்த படத்தோட பார்ட் 1 அப்படின்றது சில மாசங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்போ இதோட பார்ட் 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த ரெபல் மூனோட பிரான்ச்சைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான பிளானட்டை காட்டியிருப்பாங்க. மதர்லேண்ட் அப்படின்ற அந்த பிளானட் தான். அந்த பிளானட்ல இருக்கக்கூடிய மிலிட்டரி ஃபோர்ஸ் வந்து அதை சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளானட்ஸ்ல இருக்கிற மக்களை வந்து ஒரு விதமான அடிமைப்படுத்தி அவங்களோட வளங்களை எடுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கோராவோட கிராமத்தையும் அடிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்றாங்க. அப்ப கோரா வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்மியை திரட்டி இந்த மிலிட்டரி ஃபோர்ஸஸ்க்கு அகைன்ஸ்டா வந்து போராடுறது அப்படின்றத தான் பார்ட் 1ல காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த போராட்டத்தோட கண்டினியூவேஷனாக தான் இந்த பார்ட் 2 இருக்கும். அதாவது அந்த பார்ட் 1ல சில பேர் இறந்துட்டாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அவங்க வந்து திருப்பி உயர்த்திலிருந்து வந்து ஒரு மிகப்பெரிய படையை திரட்டி இந்த கோராவோட ஆர்மிக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபைட் எப்படி போகுது, அந்த ஊர் மக்களை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்றத இந்த பார்ட் 2ஓட ஸ்டோரி. இந்த பார்ட் 2ஓட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது கண்டிப்பா இந்த படத்தோட ஃபைட் சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையிலேயே பயங்கர பிரம்மாண்டமா இருந்துச்சு. அதுலயும் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன் அப்படின்றதெல்லாம் பயங்கர டிஃபரெண்டான ஒரு வெப்பனா இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபைட் பண்றது அப்படின்றது பார்க்கறதுக்கே ஒரு வித்தியாசமான ஃபீல் கொடுத்துச்சு. அதுலயும் அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் நடக்கக்கூடிய அந்த மெகா பேட்டில், அந்த பேட்டில் வந்து உண்மையிலேயே சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. ஆல்சோ இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும்ல, அதாவது கோரா உட்பட அந்த கோராவோட ஆர்மி மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட கேரக்டருக்கான அந்த ஃபிளாஷ்பேக், அதாவது அவங்க பாஸ்ட்ல எப்படி வந்து அந்த மிலிட்ரி ஃபோர்ஸஸ்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்ற அந்த பேக் ஸ்டோரியை சொல்ற மாதிரியான கதைகள் இருக்கும். அதுவுமே ஓரளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஆல்சோ கோராவோட ஃபிளாஷ்பேக் அப்படின்றதே ஒரு முக்கியமான ஃபிளாஷ்பேக்கா இந்த படத்துல சொல்லலாம். இன்ஃபேக்ட் அதை வச்சு தான் பார்ட் 3க்கான லீட் அப்படின்றதுமே வந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல பெரிய லெவல்ல லேக் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஒரு மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே போர் அடிக்காம தான் போச்சு. அண்ட் ஆல்சோ அந்த உலகம் அப்படின்றதே பார்க்கறதுக்கு ஒரு பிரமிப்பான உலகமா தான் இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் இந்த படம் லெஸ் தென் 2 hours டியூரேஷன் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் பெரிய லெவல்ல டிஃபரன்சஸ் அப்படின்றது இல்லவே இல்லை. பார்ட் 1ல ஒரு கேங் வந்து சண்டை போடுறாங்க, தோத்துடுறாங்க. திருப்பி அவங்களே ஒரு படையை திரட்டி வந்து பார்ட் 2லையும் ஓதுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த டிராமா அப்படின்றதெல்லாம் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. ரொம்ப நார்மலா வெறும் இந்த கதையை மட்டும் தான் இதில் காட்டியிருந்தாங்க. ஸோ அதிலலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக அமைச்சிருக்கலாம். ரொம்ப ஃபிளாட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு ப்ரெடிக்டபிள் பேட்டில் மூவி தான். பட் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் லிப்லாக் சீன்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.